வீரா சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாம். பிருந்தாவையும் கார்த்தியும் வீராவும் மாறனும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. வீரா சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது கார்த்தியை பார்த்து அப்படி தலை அசிக்கிறாங்க மாறன். அங்க சாமி கழுத்துல இருந்த மஞ்சத்தாலியை எடுத்துட்டு வந்து பிருந்தா கழுத்துல கட்டிடுறாங்க கார்த்தி. வீரா திரும்பி பாக்குறாங்க. கார்த்தி என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏ வீரா அது அவங்க விருப்பம், நீ பேசாம அமைதியா நில்லுங்கிறாங்க மாறன். ஏய் இதனால என்ன பிரச்சனை வரும்னு தெரியுமா பிருந்தா, முதல்ல இந்த தாலியை கழட்டு, இது உனக்கு சரியா வராது. பிருந்தா எனக்கு இந்த தாலி வேண்டாம், முதல்ல கழட்டுன்னு சொல்லி தாலியை பிடிச்சு அக்கு போறாங்க வீரா. அக்கா என் உயிரே போனாலும் சரி நான் இந்த தாலியை கழட்ட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க பிருந்தா. இதுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை வரும் உனக்கு தெரியுமா, தெரிஞ்சுதான் இந்த தாலியை நீ ஏத்துக்கிட்டியாங்கிறாங்க. ஆமாக்கா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நீயே சொல்லக்கா, உனக்கு பிடிச்ச பொருள் உன்கிட்ட இருந்து வேற யாராவது பறிச்சுக்கிட்டா அதை நீ ஏத்துக்குவியா? அந்த மாதிரி தான் கார்த்தியும் எனக்கு ரொம்ப பிடிச்சவர், அவரை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்க்கா. அவர் கட்டின தாலியும் எனக்கு எப்பவோ வேணும்னு கேட்குறாங்க பிருந்தா. கார்த்தி எந்த தப்பும் பண்ணலைன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பிருந்தா. ஆமா வீரா நான் எந்த தப்புமே பண்ணல, பிருந்தா மேல சத்தியமா சொல்றேன். பிருந்தாவுக்கு துரோகம் பண்ணல, பிருந்தாவை காலம் பூரா வச்சு காப்பாற்றுவேன்னு சொல்றாங்க. உண்மையிலுமே நான் தப்பு பண்ணியிருந்தா காலத்துக்கும் குற்ற உணர்ச்சியோட நான் செத்துருப்பேன். தப்பு பண்ணலைங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் நான் பிருந்தா கழுத்துல தாலியை கட்டினேன். என்ன நீ புரிஞ்சுக்கோன்னு கேட்குறாங்க. டேய் கார்த்தி நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுறதுனால உங்க காதல் அழியாத கூட கடைசி வரைக்கும் வாழ்றேன்னு நீயும் அவன் கழுத்துல தாலியை கட்டிட்டு நீ அடுத்தது கடவுள் விட்ட வழி. சரி வாங்க வீட்டுக்கு போலான்னு மாறன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ராமச்சந்திரன் சோகமா கொண்டிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு போன் வருது. என்ன ராமச்சந்திரா, உன் பையன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை விட்டுட்டு வேறொரு பொண்ணை கெடுத்து அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டானாமே, உன் குடும்பத்துல தான் எத்தனை பிரச்சனை, இதையெல்லாம் தாங்கிட்டு எப்படிப்பா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராமச்சந்திரன் போனை கட் பண்ணிடுறாங்க. அப்ப வள்ளி வராங்க. என்ன வீட்டுல எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி இப்படி சொல்லி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. விஜி வராங்க. ஐயோ மாமா என்னால தானே இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு அசிங்கம் பாருங்க, கெட்ட பேரு எல்லாரும் சொல்லி காட்டுற அளவுக்கு ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு வெளியில வராங்க விஜி. மாறன் கார்த்தி வீரா இவங்க 3 பேரும் கார்ல இருந்து இறங்கி வராங்க. இவங்களை பார்த்ததும் அப்படியே மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க விஜி. கார்த்தியை பார்த்ததும் ஐயோ மச்சான் எங்க போனீங்க, காலையில இருந்து நான் போன் பண்ணி பார்த்தேன் நீங்க எடுக்கவே இல்லை, சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, சட்டு புட்டுன்னு சாப்பிடலாம் வாங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சாப்பிடலாம், ஒவ்வொருத்தரா சாப்பிட்டா ஒவ்வொருத்தருக்கா எடுத்து வைக்கணும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா ஒரே முட்டா பரிமாறலாம் வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. அப்ப காருக்கு பின்னாடி பின் கதவை திறந்துக்கிட்டு பிருந்தா இறங்கி வராங்க. இவங்களை பார்த்ததும் அதிர்ச்சியில நிக்கிறாங்க விஜி. ஐயோ மாமா சித்தி எல்லாரும் இங்க வந்து பாருங்க, என் வாழ்க்கையே வீணா போச்சு, கட்டின பொண்டாட்டி குத்து கலாட்ட இருக்கும்போது இவளுக்கு தாலியை கட்டி கூட்டிட்டு வந்திருக்காங்களே, நான் எங்க போய் சொல்லுவேன், நான் ஒரு அனாதைங்க எடுத்தானே எனக்கு இந்த நிலைமையெல்லாம் நடக்குது பாத்தீங்களா மாமா, உங்க மகன் பண்ணின காரியத்தை நான் இந்த கதையை எங்க போய் சொல்லுவேன். ஏய் மாறா இதெல்லாம் நீ பண்ணின வேலைதானான்னு வள்ளி வந்து கேட்கவும் மாறன் எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறாங்க. அவனை சொல்லி குத்தம் இல்லைன்னு ராமச்சந்திரன் ஓடி வந்த வேகத்துல கார்த்தியை படார் படார்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வாவி இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாம இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்து போட்டியடா, போச்சு இனிமே நான் எப்படித்தான் ஊருக்குள்ள தலை காட்டுவேன்னு சொல்லி ராமச்சந்திரன் மண்டமண்டையா அடிச்சுட்டு போய் ஓரமா உட்காந்துக்கிறாங்க. பாத்தீங்களா மாமா என் வாழ்க்கையே வீணா போச்சு, உங்க கையாலேயே எனக்கு விஷத்தை கொடுத்துருங்க மாமா, நான் செத்து போயிடுறேன். ஏண்டா மாறா நீ அவனுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு பிறந்தா கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கியடா, இதெல்லாம் குடும்பமா, என்னடா இது, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரும், தாலி கட்டுறது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சுக்கிட்டியா, ஏன் இப்படி பண்ணனேன்னு வள்ளி ஒரு பக்கம் பதறாங்க. ஏண்டா இப்படி பண்ணனேன்னு மாறன போய் கேட்குறாங்க ராமச்சந்திரன். இல்லப்பா கார்த்தி பிருந்தா இல்லைன்னா வாழ முடியாதுன்னு சொன்னான், அதனாலதான் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேங்கிறாங்க, அவள் இல்லைன்னா வாழ முடியாதுன்னு அதுக்காக நீ அவன் கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துடுவீங்களாடா. ஏண்டா இவளை பாத்தியா, இவளை நினைச்சு பாத்தியா, இவ கண்ணீரும் கமலையுமா நிக்கிறாளே, இதுக்கு என்னடா பதில் சொல்ல போறேன். அவன் தான் தெரியாதனமா தாலி கட்டுறானா, நீயும் அதை ஏத்துக்குவியா, உன் வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணிட்டியே, உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டியே, உங்க அம்மா வந்து இப்ப கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லு. எங்காட்டி 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீடா, நீ இப்படி பண்ணுன்னு நான் நினைச்சு கூட பாக்கலிங்கிறாங்க வள்ளி. சித்தி அவங்கள சொல்லி என்ன ஆக போகுது, அதோ நிக்கிறாங்களே வீரக்காவத்தானே நான் கூட பிறந்தவளா நினைச்சு, அவங்க தானே எனக்கு முன்னாடி தலைவியாவும் நின்று இருக்காங்க. நான் கூட அப்பவே சொன்னேன்ல சித்தி இந்த வீரக்காவை நம்பாதீங்கன்னு, ஆனா இந்த வீரக்கா எப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து நிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு என்ன கண்டா ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததா அவங்களால சகிச்சுக்க முடியல. இப்ப பாத்தீங்களா தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு என் தாலியை பறிச்சு அவங்க தங்கச்சிக்கு கொடுத்துருக்காங்க, நான் என்ன சித்தி பண்றதுன்னு அழுகுறாங்க விஜய். வீரா கிட்ட கேக்குறாங்க, ஏன் வீரா இப்படி எல்லாம் பண்ணுனேன், நான் உனக்கு மலையாட்ட நம்பினேன், என் பெத்த பொண்ணாட்டத்தானே நான் உனக்கு நினைச்சேன், இதுக்கெல்லாம் நீ கொடுத்த பரிசா இது. வள்ளிமா நான் சொல்றதை கேளுங்க, ஏதாச்சும் நான் இவங்க கூட போனேன், நடந்ததுக்கும் எனக்கு எந்த சம்மதம் இல்லை, நீங்க என்னை நம்புங்க மாமா, நீங்களாவது என்னை நம்புங்கன்னு கேட்குறாங்க வீரா. நல்லா பொய் சொல்றீங்கக்கா, நீங்க கூட போவீங்களா, அவங்க தாலியை கட்டுறது உங்களுக்கு எதுவுமே தெரியாதான், எப்படியெல்லாம் நடிக்க முடியுது, நடிச்சு என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்களாக்கா, என் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு நீங்க தான்க்கா காரணம், நீங்க மட்டும்தான் காரணம். விஜய் கார்த்தியை சரட்டை பிடிச்சி கேட்குறாங்க, ஏன் மச்சா இப்படி பண்ணினீங்க, அவங்க தான் புத்தி கெட்டு போய் அவங்க தங்கச்சிக்காக வாழ்க்கை கொடுக்க சொல்லியிருப்பாங்க, நான் இங்க உங்களுக்காக ஒருத்தி காத்துட்டு இருக்கேன்,
என் ஞாபகம் உங்களுக்கு வரவே இல்லையா? நீங்க அவ கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்ப நான் எங்க போவேன்னு சொல்லி அழுகுறாங்க விஜி. பாத்தீங்களா சித்தி, நீங்க தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. மாமா நீங்களும் பாத்தீங்கல்ல, நீங்க தானே கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டுக்கு என்னை மருமகளா கூட்டிட்டு வந்தீங்க. வாழ்க்கையே வீணா போச்சு. இப்ப எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க மாமா? என் பிருந்தா, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நீயே என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. புருஷன் தாலி கட்டுனா அதை நீயே ஏத்துக்குவியா? புத்தி எங்க போச்சு பிருந்தா? போச்சு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. டேய் மாறா, கார்த்தி, நீங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா? இந்த தப்புல இருந்து எப்படா மீண்டு வருதுங்கிறாங்க ராகவன். கண்மணி போய் காத்திருந்த மாதிரி போய் பிருந்தாவை கேக்குறாங்க, ஏண்டி பிருந்தா இப்படி பண்ணன? அவன் தாலி கட்டினா நீ தாலி ஏத்துக்குவியா? அவ ஏற்கனவே கல்யாணம் ஆனவள். 2ஆம் தரமா வாழ்க்கை ஏத்துக்கிறதுக்கு தான் உன்னை நாங்க பார்த்து பார்த்து வளர்த்தணுமா? நான் சொல்றேன், முதல்ல இந்த தாலியை கட்டி அவன் மூஞ்சியில வீசுங்கிறாங்க. பிருந்தா மாண்டவன்னு சொல்றாங்க. என்னடி மாட்டேன்னு சொல்ற? முதல்ல அந்த தாலியை கொடுன்னு கண்மணி வலுக்கட்டாயமா அந்த தாலியை புடுங்க போறாங்க. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கட்டின தாலியை கழட்ட கூடாதுங்கிறாங்க கார்த்தி. வாய் பேச்சு வாயில இருக்கும்போதே கண்மணி அப்படியே எட்டி விழுந்ததும் கார்த்தி கன்னத்துல ஓங்கி ஒரு அறை வச்சிடறாங்க. அங்க இருந்த எல்லாரும் யாரும் எதுவும் பேச முடியாம அமைதியா நிக்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கும் பிடிச்சிருக்கு, அதனால நான் தாலியை கட்டினேங்கிறாங்க. அடி பாவி, உன் வாழ்க்கையை அவங்கிட்ட பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறியடி. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியடின்னு பேசிட்டு இருக்காங்க கண்மணி. இங்க ராமச்சந்திரன் வீரா கிட்ட போய் கேக்குறாங்க, வீரா, நான் பெத்த பிள்ளைகளை விடவே உனைத்தான மலையாட்டு நம்பினேன், நீயும் இப்படி ஒரு தப்புக்கு உடந்தையா நின்னுட்டியேன்னு கேக்குறாங்க. மாமா நான் சொல்றத கேளுங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க. அப்போ வள்ளி கேட்குறாங்க, ஓஹோ, அப்போ இது உனக்கு தெரியாம தான் நடந்திருக்குமா? இது உன்னை நம்ப சொல்றியா? மனசாட்சிக்கு சமமா உன்னை நம்பணும். பெத்த பொண்ணாட்டும் உன்னை இந்த வீட்டில் நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டோம். ஆனால் உன் தங்கச்சி மேலே வச்சிருக்கிற பாசம் தானே உனக்கு பெருசாக போச்சு. தங்கச்சி பாசத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அழிக்க நினைப்பின்னு இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வீரா பாருங்க மாமா, எல்லாத்துக்கும் காரணம் உங்க பையன் இங்க நிக்கிறானே கார்த்தி, அவனா தான் இருக்கும். ஏன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் செய்ய தெரியாது. அவனையே என்னன்னு கேளுங்கன்னு கண்மணி தூண்டி விடுறாங்க. ஏண்டா நீயும் உருப்படி ஆக மாட்டே, இருக்கிறவங்களையும் உருப்படியா இருக்கவும் விட மாட்டியா? நான் சொன்னதுல என்ன தப்பு? எப்ப பார்த்தாலும் உனக்காக இந்த வள்ளியும் உன் பொண்டாட்டியும் தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொன்னது பொய் இல்ல பாத்தியா? 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை கெட்டு போறதுக்கு நீயே ஒரு காரணமாயிட்டியாடா. வீரா, உங்க அண்ணன் இறந்ததுக்கு நாங்க தான் காரணமோன்னு நான் ஏற்கனவே அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே வீரா. பாருடா, இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, உனக்கு இடம் கிடையாது. நீ இப்பவே உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வெளியில போன்னு சொல்றாங்க ராமச்சந்திரன். மாறன் இந்த வீட்டு விட்டு வெளியே போயிட்டானா நானும் பிருந்தாவை கூட்டிட்டு நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றாங்க கார்த்தி. டேய், நீ முதல்ல பேசாத. ஏண்டா 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்து போட்டு நீ அவனுக்கு சப்போர்ட் வேற பண்றியான்னு சொல்லி ராமச்சந்திரன் பலார்னு ஓங்கி அறையிறாங்க. அப்பா அடிங்க, நல்லா அடிங்க, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா கல்யாணத்துக்கு அன்னைக்கு முன்னத்த நாள் ராத்திரி நான் எந்த தப்புமே செய்யலப்பா. செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அதை நினைச்சு பார்த்துட்டு தான் நான் பிருந்தா கழுத்தில் தாலியை கட்டி என் பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டேங்கிறாங்க கார்த்தி. இதை கேட்டுட்டு இருந்த விஜய், ஐயோ யோசு கூசாம தப்பு பண்ணலேன்னு பொய் சொல்றீங்களே மச்சாங்கிறாங்க விஜய். சரி, தப்பு பண்ணனானோ இல்லையோ, மொத்தத்துல இவங்க 2 பேரும் வீட்லயே இருக்கக்கூடாதுங்கிறாங்க ராமச்சந்திரன். மாமா, மாறன் செஞ்ச தப்புக்கு என் தங்கச்சிக்கு எதுக்கு தண்டனை கொடுக்குறீங்க? வீரா என்னைக்கும் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான். பண்ணதெல்லாம் மாறனும் கார்த்தியும் தான், அவனுக்கு தண்டனை கொடுங்க. ராகவன் மாறனை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நான் மட்டும் இங்க எப்படி இருப்பேன்னு கேட்கறாங்க ராகவன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றீங்களா? எல்லாரும் என்னை முட்டாளாக்குறீங்களாடா? ஏண்டா இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்திட்டு இப்ப செஞ்சதெல்லாம் நியாயம்னு சொல்றீங்களான்னு கேட்கறாங்க ராமச்சந்திரன். எது பேசுறதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்கப்பான்னு ராமச்சந்திரனை ராகவன் கூட்டிட்டு போறாங்க. வள்ளி விஜய் கூட்டிட்டு போறாங்க. இருந்தா உன் வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணிக்கிட்டே, பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு கண்மணி சொல்லவும் அக்கான்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பிருந்தா நடந்தது எல்லாம் நினைச்சு சரின்னு சொல்ல முடியாம தப்புன்னு சொல்ல முடியாம விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்ட தங்கச்சியை விட்டு கொடுக்க முடியாம நிக்கிறாங்க. வீரா, என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.